அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபித்தோழர் அபு சைதின் குதரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படும். இதா உபயத்தில் ஜனாசத்து, ஒரு ஜனாசா விழுந்து விட்டது என்று சொன்னார். ஃபஹத்தமல ரஜுல் அலா நாக்கிஹா, அந்த ஜனாசாவை நான்கு ஆண்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய தோள்பட்டையின் மீது சுமந்து செல்வார்கள். இப்போ இன்கானத்து சாலிகன், நம்ம சுமந்து செல்லக்கூடிய அந்த ஜனாசா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நல்ல ரங்கள் புரிந்திருந்தா, நல்ல சீதேவித்தனமான முறையில் வாழ்ந்திருந்தா, சிறந்தவர்களை வாழ்க்கை துணைகளாக, வாழ்க்கையினுடைய தலைவராக, வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டியாக எடுத்துக்கொண்டிருந்தா, அந்த ஜனாசா சொல்லும், கத்தி மோனி, என்னை வேகமாக முன்னோக்கி கொண்டு செல்லுங்க, என்னை வேகமாக முன்னோக்கி கொண்டு செல்லுங்க என்று அந்த ஜனாசா சொல்லுமா. அதே நேரத்தில் இன்கானத்தை கைர சாலிகா, மனம்போக்கின போன போக்கில் வாழ்ந்துட்டு கண்டவனையெல்லாம் தலைவனாக எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் போய் தெரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான நல்லறமும் இல்லாமல் மரணிக்கக்கூடிய சாலிக அல்லாத நல்லவன் இல்லாத ஒரு ஜனாசாவாக இருந்தா, காலத்தை அந்த ஜனாசா சொல்லுமா, யா வயலகா, எனக்கு வந்த கை செய்தமே, ஐனா எதுகபூ நபி, என்னை எங்கே கொண்டுட்டு போகிறீங்க, இந்த என்னுடைய ஜனாசாவை, என்னுடைய உடலை எங்கே கொண்டுட்டு போகிறீங்க என்று என்ன செய்யுமா அந்த ஜனாசா சொல்லுமா. நபி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஜனாசா கூக்குரலிடக்கூடிய அந்த சத்தத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் கேட்கும், இல்லை லின்சான, சுமந்து செல்லக்கூடிய அந்த மனிதர்களை தவிர. ஒரு காலம் சுமந்து செல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அதை கேட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த சைக்க அவர்கள் அனைவர்களும் அதாவது மயக்கமுட்டு கீழே விழுந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு நம்மளுடைய ஜனாசா கொண்டு போகக்கூடிய நேரத்தில், நம்மளை ஜனாசாவாக கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுகிறோம், நம்மளுடைய ரூஹு என்ன சொல்லுகிறது என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விங்கிறது அமைந்திருக்குது. ஆனால் நம்ம அந்த உலகத்தில் அந்த வாழக்கூடிய அந்த காலகட்டங்களை நம்ம மரணத்திற்கு உண்டான அந்த வாழ்க்கைக்காண்டி வாழ்கிறோமோ இல்லையோ, உலக மோகத்திலே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம திருந்தணும், மௌத்துக்கு பின்னாலும் நாம் நல்ல விதமாக பேசப்படணும் என்பதை கவனம்